முடிச்சு நினைக்கிறேன். முன்னே படிக்க வச்சுங்களா? நீ யாரு? அத்தை. அத்தை மாதிரி இருக்க நீ அத்தையா? ஏடா வெளிய போ. என்னடா இது? நீ யாரு? சித்தப்பா. ஏய் வெளிய போ வெளிய போ. சித்தப்பா எங்க போறீங்க? வா நில்லு. ஏய் யாரா நீ? எங்க வீட்டு சொந்தக்காரலாம் அனுப்பிட்டு இருக்க? சார் குத்துனது நண்பனா இருந்தோம். செத்த கூட சொல்லக்கூடாது சார். ஏய் இங்க இரு. நீ எந்த வீட்டுக்கு வந்த? நம்பர் 5 கணேஷ் வீடு கரெக்டா சார்? இல்ல இது நம்பர் 6 ரமேஷ் வீடு. சொந்தக்காரங்கள போ சொல்லிட்டு இருக்க. நீ எதோட நட்பு? நட்புல எது சார் நல்ல நட்பு கெட்ட நட்பு? நட்பு நல்லதுதானே சார். எப்பா சொந்தக்கார மேல உனக்கு அப்படி என்னப்பா கடுப்பு? சார் சொந்தக்காரனா யார் சார்? கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி உனக்கு ஒண்ணுமே தெரியல. சொந்தக்காரங்கன்னா யாருன்னா ஒரு பிள்ளை பிறக்குதுல, அது பிறந்ததுல இருந்து தொட்டில தாளாட்டி அது ஸ்கூலுக்கு போய் அது ஒரு பிள்ளையா வயசுக்கு வந்து அது வரைக்கும் நம்ம கூட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு வளகாப்பு நடத்தி அதுக்கு வந்து கட்டையில போய் பாக்ஸ்ல வைக்கிற வரைக்கும் சொந்தக்காரன் வருவான். கூட்டாளிங்க வருவாங்களா? சொந்தக்காரங்க அவ்வளவு முக்கியம் தம்பி. என்ன நீ கொஞ்சம் கூட தெரியாம இருக்க? சார் உங்க சொந்த பந்தத்தோட நண்பன் தான் சார் நமக்கு முக்கியம். சார் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத உறவு தான் சார் நட்பு. எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு வந்து ஒட்டிக்கிறவன் தான் சார் சொந்தக்காரன். இதை கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்கீங்க சார். ஏய் அவ்வளோ ஈஸியா அப்படி சொல்லிட்டு இருக்க? சொந்தக்காரவங்க இல்லைன்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்காதுடா. இறப்பு பொறப்பு காது குத்து. காது குத்துக்கு தாய் மாமா மடியில வச்சுதான் காது குத்துவாங்க. கூட்டாளியை கூட்டி வந்து செய்ய முடியுமா? சார் காது குத்து வரைக்கும் போகணும் சார். கல்யாணம் பண்றதுக்கே 4 நண்பன் நல்லவனா இருந்தாலே போதும் சார். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு பேசுறிய? நீ கல்யாணம் பண்ணியா? இல்ல சார். ஓஹோ 90s கிட்ஸா நீ? ஃப்ரெண்ட்ஸ்னு ஊரை சுத்திக்கிட்டு ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணல? சார் என் சோக கதையை சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. கல்யாணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தா பேர் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லி சரின்னு சொல்லி வாட்ஸ்அப் அனுப்புனா ஏன் நேர்ல கொண்டு போய் கொடுக்கலன்னு கேட்பாங்க. நேர்ல கொண்டு போய் கொடுக்க போனா வீட்டுல இருக்க மாட்டாங்க. வீட்டுல இல்லைன்னு சொல்லி நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்புனா அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு ஒரு ஓரமா வந்து கல்யாணத்துல நின்று முறைச்சி பார்த்து எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட வெக்கமே இல்லாம என் கூட வந்து நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வெறும் 21 வெள்ளிக்கு மொய் வச்சுட்டு 15,000 வெள்ளிக்கு நான் ஆர்டர் பண்ண சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தப்பா பேசுறவன் தான் சார் சொந்தக்காரன். என் நிலைமை பாத்தீங்களா சார்? தம்பி ரொம்ப அடி வாங்கியிருக்கான். எஸ் சார் சொந்தக்காரங்க சர்க்கரைக்கு தேடி சித்தப்பா ஏட்டில் எழுதி கொஞ்சம் நக்கப்பா மாதிரி சார். இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவான் சார். ஆனா நண்பன் அப்படி இல்லை சார். நம்ம உள்ள இருக்கிற ரத்தம் மாதிரி சார். நம்ம கூட என்னைக்குமே இருப்பான் சார். ஒரு வீட்டுல இலவு நடந்தாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, காது கொட்டு நடந்தாலும் சரி, டேய் சொந்தக்காரன் தான் தேவை. இல்ல வா மச்சான் வெளியில போலாம் டீ சாப்பிடலாம்னு கூப்பிட நண்பன் தான் சார் தேவை. சொந்தக்காரன் தேவையில்லை சார். ஏய் எங்க போற? என்கிட்டயே பழமொழி இருக்கு. நீர் அடிச்சு நீர் விளக்குமா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது. இந்த மாதிரி பழமொழி நாங்களும் வச்சிருக்கோம்டா. இது தெரியாம சாப்பிட்டாங்க கச்சா மாதிரி பேசி. ஏய் கூட்டாளினால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒரு கல்யாணம்னு வச்சுக்குவோம். கூட்டாளி தண்ணி அடிக்க வச்சு கண்ணு சூப்பா வருவான்டா தாலி கட்டுறதுக்கு. கொண்டு வச்சிருக்கிறதுனால ஐயரை போய் தாலி கட்ட போவான்டா மாப்பிள்ள. இதெல்லாம் சொந்தக்காரன் செய்வானா? சொந்தக்காரன் தான்டா ஒரு பையனுக்கு நெறிய சொல்லி கொடுக்கறது. மோரு இப்ப இருந்து பாரு, சின்ன வயசுல இருந்து கூட்டாளி தான்டா அவனுக்கு தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, கெட்ட பழக்கம் எல்லாம் சொல்லி கொடுக்கறான். ஒரு சொந்தக்காரன் சொல்லி கொடுத்திருக்கானா கெட்ட பழக்கம்? கூட்டாளினால தான்டா ஒரு பையனை வீணாகிறான். சார் உதவின்னு வந்து ஐயோ உதவி தேவைப்படுதுன்னு சொன்னா கடவுள் கூட வர மாட்டார் சார். பக்கத்துல இருக்கிற நண்பன் தான் சார் கூட வரும். நான் கிளம்புறேன். எங்க போறீங்க சார்? இதையும் விட புதுசா இன்னொன்னு சொல்லிட்டேன் சார். நீங்க உடுற மூச்சே உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். அப்புறம் எப்படி சார் சொந்தக்காரன் உங்களுக்கு சொந்தமாவான்? ஏய் ஒரு நாள் உன் மேல நம்பிக்கை வச்சு உன் கூட்டாளி வீட்டுல உன்னை தங்க வைப்பானா? தங்க வைக்க மாட்டான். ஆனா சொந்தக்கார வீட்டுல காது குத்து, திருவிழா, ஸ்கூல் ஹாலிடேஸ், ஏன் உனக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட போய் தங்கலாம்டா. சொந்தக்கார வீடு அப்பேற்பட்ட இடம்டா. 1000 ஜன்னல் வீடு. இது அன்பு வாழு கூடுடா. சார் அது புலிகள் வாழும் காடு சார். நீ அவன் வீட்டுக்கு போறதுக்கே அவன் வீட்டுல போய் வேலைக்காரனா வேலை செய்யறான் சார். இதை கூட புரிஞ்சிக்காம சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்குறீங்க சார்.
நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கூட்டாளியா சொந்தக்காரனா, ராவணனா ராமனா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் பாய். என்னென்னமோ சொல்லிட்டு போறான். அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிருங்க. சித்தப்பா என்னென்னமோ சொல்றா சித்தப்பா.